தான் சமைக்கணும். இப்படி கருவேப்பிலை போட்டு இப்படி வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு சமைங்க. காலையில் சாப்பாடு வந்து பிரிஞ்சி, சப்பாத்தியும் பிரிஞ்சியும் இப்படிதான் வதக்கணும். வேறு அப்படியே வதக்குங்க, நல்லா வதக்குங்க. ஒரு ½ hour கழிச்சு நல்லா ட்ரை ஆகட்டும். அது அப்படியே தக்காளியை போடுங்க. தக்காளியும் வதக்கணும். நல்லா வதக்குங்க. இதுதான் வதக்கணும். உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கிக்கணும். அந்த தக்காளிலாம் நல்லா சிவக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி தான் நல்லா வதக்கிடணும். தண்ணிலாம் நல்லா தக்காளி வதங்கினோடனே இப்போ நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். காய்கறி நிறைய சேர்த்துக்கணும் சாப்பாட்டில், அப்போ தான் ஈஸியாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் எடுத்துக்கலாம். கேரட் எடுத்துக்கலாம். தேவையான அளவு காய்கறி சேர்த்தா தான் நம்ம உடம்புக்கு நல்லது கைஸ். எல்லாத்தையும் சேர்த்து முட்டை காய்கறி எல்லாத்தையும் போட்டு கலரணும். நம்ம அப்படியே பீன்ஸும் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சிக்கு யூஸ் ஆகும் பீன்ஸ். நல்லா நம்ம இதெல்லாம் இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும் கைஸ். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 minutes நல்லா வதக்கணும் கைஸ். அப்போ தான் நல்லா வதங்கும். இதுக்கு தேவையான உப்பு. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய்கறிக்கு நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு தேவை. இப்போ திரும்பி 5 நிமிஷத்துக்கு வதக்கணும் கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கைஸ். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வேக விட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். நம்ம மிளகாத்தூள் நிறைய சேர்த்துக்கலாம். தேவையான அளவில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான் கைஸ். சாப்பாட்டுக்கு மிளகாத்தூள் உப்பெல்லாம் முக்கியம் கைஸ். சேர்க்காம சாப்பிடாதீங்க. லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கைஸ், டேஸ்ட்டுக்காக. இது நல்லாயிருக்கும். நம்ம லைட்டாக அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் கைஸ். லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வேணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்மளோட பிரிஞ்சி வயிறு நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க கைஸ். நல்லா கிளறிக்கணும் கைஸ். அப்படியே நம்ம ஒரு 10 minutes வேக வச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இன்னையோட இந்த எபிசோட் முடியாது.